இங்க நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்ல. வார், டிசாஸ்டர், கரப்ஷன், அப்புறம் அந்த குளோபல் பேண்டமிக் எல்லாம் வேற. ஆனா உண்மையா சொல்லணும்னா எல்லாமே நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு மோசமா இல்ல. ஹான்ஸ் ரோஸ்லிங்கோட ஃபேக்ட்ஃபுல்னஸ் புக் இருக்குல்ல, அதுல அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. நாம வேர்ல்டு ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைச்சாலும் ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா நாம இப்ப இருக்கிறது தான் ஹியூமன் ஹிஸ்டரியிலே பெஸ்ட் டைமா. நம்ம பிரெயின் 10 விதமா நம்மளை ஏமாத்தி இருக்கிறத விட மோசமா விஷயங்களை காட்டிக்கிட்டே இருக்குன்னு அவரு சொல்றாரு. முதலாக காஃப் இன்ஸ்டிங்க்ட், அதாவது வேர்ல்டுல முக்காவாசி பேரு ரொம்ப ஏழையா இருப்பாங்கன்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலி 85% மக்கள் நல்ல நிலையில இருக்காங்களாம். அப்புறம் நெகட்டிவிட்டி இன்ஸ்டிங்க்ட், கெட்ட நியூஸ் சீக்கிரமா கண்ணுக்கு தெரியறதுனால நம்ம அதுலயே ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா உண்மையில நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபியர் இன்ஸ்டிங்க்ட், தேவையில்லாம ரொம்ப பயப்படுறோம். ஆனா நாம இப்ப இருக்கிறது தான் ரொம்ப சேஃபான இயரா. அடுத்தது ஸ்ட்ரைட் லைன் இன்ஸ்டிங்க்ட், எல்லாமே எப்பவும் இப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா சேஞ்ச் ஆகிறது கான்ஸ்டன்ட். சைஸ் இன்ஸ்டிங்க்ட்னால நம்பர் சரியா ரீட் பண்ண மாட்டோம். அதனால கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நிஜமான பிக்சர் தெரியும். டெஸ்டினி இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதுன்னா, பாஸ்ட் வந்து ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மையா இல்ல. அது மட்டும் இல்லாம நாம வேற ஆங்கிள் பார்க்காம ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல டிபெண்ட் பண்ணிடுறோம். பிளேம் இன்ஸ்டிங்க்ட் என்ன பண்ணுதுன்னா, ப்ராப்ளம்ஸோட நிஜ காரணத்தை புரிஞ்சிக்காம யாரையாவது பிளேம் பண்ண பாக்குறோம். கடைசியா அர்ஜென்சி இன்ஸ்டிங்க்ட், எதையும் யோசிக்காம சீக்கிரமா பேனிக் ஆகி ஆக்ட் பண்ணிடுறோம். இந்த புக் என்னோட பெர்ஸ்பெக்டிவையே மாத்திடுச்சு மக்களே. இது பெஸ்ட் செல்லர் ஆனதுலயும் பில் கேட்ஸோட டாப் புக்ஸ் ஆஃப் 2018ல ஒன்னா இருந்ததுலயும் ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. அடுத்ததான் நாம எந்த புக் பிரேக் டவுன் பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.